வணக்கம். 2026ஆம் வருஷம் விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்க ஆவலா இருக்கீங்களா? ஜோதிட நிபுணர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இது உங்களுக்கான ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வர்ற வருஷம். சொல்லப்போனா இது ஒரு ஃபீனிக்ஸ் பறவையோட எழுச்சி மாதிரி இருக்க போகுது. வாங்க அத பத்தி விரிவா பார்க்கலாம். ஜோதிடர்கள் எல்லாரும் ஒரே குரல்ல சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா 2026 அதாவது பராபவ தமிழ் புத்தாண்டு விருச்சிக ராசிக்கு ஒரு முக்கியமான திருப்புமனையா அமையப் போகுது. இது ஏதோ ஒரு சின்ன மாற்றம் இல்லங்க, உங்க வாழ்க்கையோட போக்கே மாத்தக்கூடிய ஒரு காலகட்டம் இது. பாருங்க, இது வெறும் ஒரு சின்ன முன்னேற்றம் கிடையாது. நீங்க தொட்டவெல்லாம் துலங்கும்னு சொல்வாங்களே, அந்த மாதிரி நீங்க செய்யற சின்ன சின்ன முயற்சிகள் கூட உங்களுக்கு பிரம்மாண்டமான பலன்களை கொடுக்கும். ஆனா இந்த நேரம் ஏன் இவ்ளோ ஒரு பொன்னான நேரமா அமைதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க கடந்து வந்த பாதை எவ்ளோ கடினமா இருந்துச்சுன்னு நாம முதல்ல பார்க்கணும். சரி, முதல் பகுதிக்கு வருவோம். சாம்பலிலிருந்து சிகரத்திற்கு. கடந்த சில வருஷங்களா நீங்க பட்ட கஷ்டங்களை கொஞ்சம் திரும்பி பார்க்கலாம். ஜோதிட ரீதியா பார்த்தா கடந்த 2 வருஷத்துல இருந்து 5 வருஷம் வரைக்கும் உங்களுக்கு ஒரு கடுமையான சோதனை காலமாவே இருந்திருக்கு. உங்கள பல பேர் கடுமையான சவால்களை சந்திச்சிருப்பீங்க. நம்பனவங்களே உங்களுக்கு துரோகம் செஞ்சிருக்கலாம். பணம் காசு விஷயத்துல பயங்கரமான நெருக்கடி, கடன் தொல்ல, சேர காரியத்திலெல்லாம் தடை, தோல்வின்னு போயிருக்கலாம். சிலருக்கு கல்யாணம் தள்ளி போயிருக்கலாம். ஏன் நம்ம திறமையே போயிடுச்சோ, நம்ம அடையாளமே தொலைஞ்சிடுச்சோன்னு நினைக்கிற அளவுக்கு மர உளைச்சல்ல இருந்திருப்பீங்க. ஆனா ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, அந்த கெட்ட நேரம் இப்போ முடிஞ்சிடுச்சு. புதிய கிரக அமைப்புகளால ஒரு சக்தி வாய்ந்த மாற்றம் வந்தாச்சு. அந்த கடினமான அத்தியாயத்துக்கு இப்போ ஒரு முற்றுப்புள்ளி வச்சாச்சு. சரி, அப்போ இந்த பிரம்மாண்டமான மாற்றத்துக்கு காரணம் என்ன? அப்படி என்னதான் கிரகங்கள்ல மாற்றம் நடக்க போகுது? வாங்க பார்க்கலாம். இதுக்கு 2 முக்கியமான வானியல் நிகழ்வுகள் தான் காரணம். 2 முக்கியமான தேதிகள் இருக்கு. முதல்ல ஏப்ரல் 14ஆம் தேதி பிறக்க போற பராபவ புத்தாண்டு ஒரு புதிய தொடக்கத்தை கொடுக்குது. ஆனா இது எல்லாத்தையும் விட ஒரு பெரிய கேம் சேஞ்சர் ஒன்னு இருக்கு. அது ஜூன் 1ஆம் தேதி நடக்க போகுது. அன்னைக்குதான் அதிர்ஷ்ட கிரகமான குரு பகவான் கடந்த 12 வருஷத்துல இல்லாத அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த இடத்துக்கு போறாரு. ஜோதிடத்துல ஒரு கிரகம் உச்சம் அடையுதுன்னா அது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்குன்னு அர்த்தம். அந்த வகையில குரு பகவான் உச்சம் பெற்று அவரோட பார்வை சனி பகவான் மேல படுறதால இவ்ளோ நாளா தாமதமான நல்ல விஷயங்கள்லாம் இனிமே வேக வேகமா நடக்கும். நீங்க எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த பலன்கள் எல்லாம் உங்களை தேடி வரப்போகுது. இந்த பிரபஞ்ச அமைப்பு உங்க வாழ்க்கையோட ஒவ்வொரு முக்கிய பகுதியிலையும், அதாவது தொழில், பணம், குடும்பம்னு எல்லாத்துலயும் ஒரு பெரிய பாசிட்டிவ் மாற்றத்தை கொண்டு வரப்போகுது. ஒரு புது பொற்காலமே உதயமாகுதுன்னு சொல்லலாம். வேலை விஷயத்துல இவ்வளவு நாள ஒரு தேக்க நிலையில இருந்தீங்க இல்லையா? இனிமே அப்படி இருக்காது. உங்க நேர்மைக்கும் கடின உழைப்புக்கும் சரியான அங்கீகாரம் கிடைக்கும். பதவி உயர்வு, புதிய பொறுப்புகள்னு தேடி வரும். சிலருக்கு வெளிநாட்டுல வேலை செய்யற யோகம் கூட அடிக்கும். பொருளாதார ரீதியா பார்த்தா இது ஒரு பெரிய ரிகவரி பீரியட். கடன் பிரச்சனை எல்லாம் தீர்ந்து கையில காசு புழங்க ஆரம்பிக்கும். வருமானத்துக்கு வழி பிறக்கும், செல்வம் சேர ஆரம்பிக்கும். வீடு, நிலம், சொத்துன்னு வாங்கக்கூடிய ஒரு அருமையான காலகட்டம் இது. உங்க சொந்த வாழ்க்கையிலயும் ஒரு அழகான மாற்றம் வரப்போகுது. ரொம்ப நாளா தள்ளி போன திருமணம் கைகூடி வரும். வீட்ல சுப நிகழ்ச்சிகள், கல்யாணம், கிரகப்பிரவேசம்னு கொண்டாட்டமா இருக்கும். குடும்பத்துல இருந்த சண்டை சச்சரவெல்லாம் தீர்ந்து சமாதானம் பிறக்கும். உங்க வீட்ல உங்களுக்கு ஒரு நல்ல மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். ஒரு கணக்குக்காக சொல்லணும்னா, ஒரு ஜோதிடர் இந்த வருஷத்தை உங்களுக்கு 100% சாதகமா இருக்குன்னு மதிப்பிடுறாரு. யோசிச்சு பாருங்க, எந்த அளவுக்கு ஒரு சாதகமான மாற்றம்னு. இது உண்மையிலேயே ஒரு பெரிய விஷயம். சரி, கிரகங்கள் எல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா இந்த நல்ல நேரத்தை நாம எப்படி முழுசா பயன்படுத்திக்கிறது? அதுக்கு சில வழிகாட்டுதல்களையும் பரிகாரங்களையும் நிபுணர்கள் சொல்றாங்க. அதையும் பார்க்கலாம் வாங்க. ஒரு சில விஷயங்கள்ல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். குறிப்பா ஜூன் மாசத்துக்கு அப்புறம் உங்க அம்மாவோட உடல் நலத்துல கூடுதல் கவனம் தேவை. வேலை செய்யற இடத்துல தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்த்திடுங்க. மத்தவங்களுக்கு பணம் கொடுத்து உதவி செய்யறப்போ கொஞ்சம் யோசிச்சு செய்யுங்க. மாணவர்கள் படிப்புல கவனச்சிதறல் வராம பாத்துக்கணும். உங்க அதிர்ஷ்டத்தையும் இன்னும் அதிகப்படுத்திக்க ஒரு பவர்ஃபுல்லான பரிகாரம் இருக்கு. அது என்னன்னா, வள்ளக்கோட்டை முருகன் கோவிலுக்கு போறது. தொடர்ந்து 3 வாரம் செவ்வாய், வெள்ளி இல்லனா சனிக்கிழமையில அங்க போறத வேண்டிக்கோங்க. முதல் தடவை போறதுக்கு முன்னாடி ஒரு சேவலை வீட்டுக்கு கொண்டு வந்து வளர்த்து 3ஆவது வாரம் போகும்போது அத கோவிலுக்கு தானமா கொடுக்கறது ரொம்ப விசேஷமான பரிகாரமா சொல்லப்படுது. பொதுவாவே விருச்சிக ராசிக்காரங்க முருகனை வழிபடுறது ரொம்ப நல்லது. தடைகள் எல்லாம் நீங்கி வர்ற நல்ல வாய்ப்புகளை முழுசா ஏத்துக்க அது உதவும். அதனால தவறாம முருகனை வழிபடுங்க. முடிவா ஒன்னே ஒண்ணுதான் சொல்லணும். நீங்க ஒரு ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி.
எவ்ளோ கஷ்டங்கள் வந்து நீங்க சாம்பலா போனாலும் அந்த சாம்பல்ல இருந்து கூட ஃபீனிக்ஸ் மாதிரி எழுந்து வர்ற சக்தி உங்களுக்கு இருக்கு. இத்தனை நாளா நீங்க அந்த நெருப்புல புடம்போடப்பட்டீங்க, இப்போ அதிலிருந்து எழுந்து வர்ற நேரம் வந்தாச்சு. பாருங்க, உங்க வெற்றிக்காக கிரகங்கள் எல்லாம் வரிச கட்டி நிக்குது. பிரபஞ்சம் உங்களுக்கு எல்லா வகையிலும் ஆதரவா இருக்கு. கேள்வி என்னன்னா, இந்த பொன்னான வாய்ப்ப, இந்த சக்தி வாய்ந்த உத்வேகத்தை நீங்க எப்படி பயன்படுத்திக்க போறீங்க? யோசிங்க, செயல்படுங்க, வெற்றி நிச்சயம்.